Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம மிடில்வேர் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் டாக்குமெண்டேஷனில் இந்த பேஜில் கைடில் போனீங்கன்னா ரைட்டிங் மிடில்வேர்னு இருக்கும். இந்த ரைட்டிங் மிடில்வேரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். இப்போதைக்கு உங்களுக்கு மிடில்வேர்னா என்ன, அதோட வேலை என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். மிடில்வேருங்கிறது ஒரு கான்செப்ட் தான், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலி. ஸோ மிடில்வேர் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஒரு 3 ப்ராசஸ் எடுத்துக்கலாம். ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. இது மூணுமே 3 ஒர்க்கு இல்லை டாஸ்க் நம்ம அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இந்த 3 டாஸ்க்கும் நம்ம எது வழியாக அசைன் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுகிறோம் இந்த 3 டாஸ்க்கும். ஸோ எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபங்க்ஷன் 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 இந்த 3 ஃபங்க்ஷனும் எப்போ நமக்கு ரன் ஆகும்னா, நம்ம யூசர் வந்து ஒரு ரவுட்டை ஹிட் பண்ணும்போது. என்ன ரவுட் அது? லாகின். எந்த ரவுட் வேணா இருக்கலாம். நம்ம லாகின்ங்கிற ஒரு ரவுட் யூசர் ஹிட் பண்ணும்போது இந்த 3 ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனில் இந்த ப்ராசஸ் 1ம் ப்ராசஸ் 2ம் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னு ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு மிடில்வேர் நடுவில் இருந்து ஒரு வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசி ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஸோ மிடில்வேர் ஃபங்க்ஷன்னா என்ன? ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2 ஒரு மிடில்வேர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்னு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் போகணும், இந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமும் இதுக்கு போகணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஃபங்க்ஷன், இது ஒரு மிடில்வேர் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அந்த ரவுட்டோட எண்ட் ஃபங்க்ஷன் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் மிடில்வேர் ஒர்க் ஆகும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். விஎஸ் கோட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரவுட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துருக்கோம், ரெண்டாவது ஹேண்ட்லர், ஒன் ஆர் மெனி ஹேண்ட்லர்ஸ் இருக்கலான்னு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லர். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹேண்ட்லர் இருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுத போகிறேன் ஒரு புது ரவுட். ஆப் டாட் கெட். ஃபஸ்ட்டு ரவுட் ஹிட் பண்ணுறது என்ன? லாகின்னு ஒரு ரவுட்டை ஹிட் பண்ணுறாரு யூசர் அப்படின்னா எனக்கு முதல் ஹேண்ட்லர் என்னவாக இருக்கணும்? ஃபங்க்ஷன். நான் ஏரோ ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்ணல, கமா விட்டுறதுனால எரர் வருது. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் ஃபங்க்ஷனில்? ரிக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு மிடில்வேர்னால நெக்ஸ்ட் இந்த இடத்துல தரணும். இது மூணும் தந்ததுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் எழுதுவோம். கரெக்டாக? ஓகே. இது வந்து ப்ராசஸ் 1 வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட். இந்த ஃபங்க்ஷனோட கண்டென்ட் இதில் எழுதுவோம். அண்ட் மூணாவதாக நமக்கு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் இருக்குது. கமா கொடுத்துக்கணும். ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்குது இதில். கண்டென்ட்டில் இப்படி இருக்குது. ஓகே. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம போகிறோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கன்சோல் லாக் சும்மா தந்துடுறோம். அதில் console.log ப்ராசஸ் 1ல் என்ன தரலாம்னா என்டர் ப்ராசஸ் 1 தரேன். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனில் போடுறேன். என்டர் ப்ராசஸ் 2ன்னு தரேன். மூணாவது இதில் எண்ட் டெர்மினேட்டிங் த ஃபங்க்ஷன்னு தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து ஒரு மிடில்வேர் ஃபங்க்ஷன்னால நெக்ஸ்ட்டு இந்த பேராமீட்டரில் மட்டும் தரக்கூடாது, நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதியிருக்கோன்னு. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் அண்ட் டில்டே கீ. எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா npm நோட் பேக்கேஜ் மேனேஜரில் ஸ்டார்ட்டுங்கிற கீவேர்டை ஹிட் பண்ணுறோம். சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம லாகின்னு ஒரு ரவுட்டை ஹிட் பண்ணோன்னா நமக்கு console.logல என்டர் ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 அதுக்கப்புறம் டெர்மினேட்டிங் ஃபங்க்ஷன்னு வரணும். ஸோ போயிட்டு ஹிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ ஹிட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ப்ராசஸ் 1
என்டர் ப்ராசஸ் டு டெர்மினேட்டிங் ஃபங்க்ஷன் வருது. ஆனால் அந்த பேஜ் வந்து அப்படியே தான் லோட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் எதுவுமே சென்ட் பண்ணல. ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் பில்ட் பண்ணி ஏதாச்சும் சென்ட் பண்ணணும். ஸோ 3 ஃபங்க்ஷனும் கரெக்டாக போச்சுன்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் டன் அப்புடின்னு தர்றோம். ஸோ இப்போ திருப்பி சேவ் பண்ணிட்டேன். திருப்பி போயிட்டு லாகினை ஹிட் பண்ணோன்னா டன்னுன்னு அது இருக்குது. ஸோ மிடில்வேர் கரெக்டாக யூஸ் ஆகுது. இந்த மிடில்வேரை இப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா const process1 is equal to இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலி. ஸோ process1 process2 தந்துடும். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனே ஃபுல்லாக இந்த இடத்துல எழுத வேணாம். நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் டெர்மினேட்டிங்க்கும் எழுதிடலாம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கமாக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா process1 அதுக்கப்புறம் process2 அதுக்கப்புறம் டெர்மினேட். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு கான்ஸ்ட்டுங்கிற ப்ராசஸ் 1ல் ஃபீட் பண்ணிடுறோம். அதே மாதிரி ப்ராசஸ் 2லேயும் ஒரு ஃபங்க்ஷன், டெர்மினேட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டும் மிடில்வேர் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு மிடில்வேர் செகண்ட் மிடில்வேர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம திருப்பி இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு ஒரு தடவை ஹிட் பண்ணி பார்ப்போம். சாரி, இப்போ போயிட்டு நம்ம ஹிட் பண்ணணும். திருப்பியும் நமக்கு அதே என்டர் ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 டெர்மினேட்டிங் வருது. இப்போ வந்து நம்ம ஒரு ரவுட்டை ஹிட் பண்ணும்போது இந்த மிடில்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ரவுட்டை ஹிட் பண்ணாமே ஒரு மிடில்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் மை மிடில்வேர்னு எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மை மிடில்வேர் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம அப்ளிகேஷன் சர்வர் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம மிடில்வேர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிரஸோட ஆப்ஜெக்ட் எதில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆப்பில். ஸோ ஆப் டாட் யூஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் மிடில்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட மிடில்வேர் எதை யூஸ் பண்ணணுமோ சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே அந்த மிடில்வேரை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் மை மிடில்வேர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் டெர்மினேட் எல்லாமே உங்களுக்கு வரும். சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் மை மிடில்வேர் ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 அண்ட் டெர்மினேட்டிங் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு ரவுட் ஹிட் பண்ணும்போது மிடில்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, ரவுட் ஹிட் பண்ணாத அப்போ மிடில்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸோட ஆப்ஜெக்ட் டாட் யூஸ் அந்த மிடில்வேர் ஃபங்க்ஷன் எதுவும் அதை இங்கே தரணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.